பாவையர் மன்ற மங்கையர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த அவைக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று என் கையில் என் அதிகாரம் பொருட்பாலிலே அரசியல் இயலில் வரக்கூடிய 44வது அதிகாரம் குற்றம் கடிதல். பொருட்பால் என்றால் பொருளை பற்றி மட்டும் சொல்வது அன்று, பொருள் வருவதற்கான வழிகளை சொல்கிறது. பொருள் எப்படி வரும்? ஒரு நிர்வாகத்தின் மூலமாக வரும். அந்த நிர்வாகத்தை சிறப்பாக செய்யக்கூடிய தலைமை ரொம்ப முக்கியம். அந்த தலைவருக்கு, தலைமை பண்புக்கு, ஆளுமை பண்புக்கு என்னென்ன இருக்க வேண்டும் என்பதை இதுவரையும் சொன்னவர்கள் அந்த அதிகாரத்திலிருந்து மேற்கோள் காமிச்சாங்க. இந்த அதிகாரத்தில் ஒரு தலைவனை தயார்படுத்துகிறார் வள்ளுவ பெருந்தகை. ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடாத குற்றங்களை வகைப்படுத்தி எந்தெந்த குற்றங்களை அவன் நீக்கியே ஆக வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இறுதியாக நமக்காக ஒரு எக்ஸெப்ஷன், விதிவிலக்கையும் கொடுத்து சென்றிருக்கிறார் நம்முடைய வசதிக்காக. இது தலைவனுக்கு மட்டுமல்ல, எந்த துறையாக இருந்தாலும் நிர்வாகம் செய்யக்கூடிய அனைத்து தரப்பினருக்குமே இது பொருந்தும். முக்கியமாக அவர் சொல்லக்கூடியது 6 குற்றங்கள்: செருக்கு, சினம், சிறுமை, இவரல், மாண்பிருந்த மானம், மானா உவகை. இதில் நமக்கு தெரியும், ஆணவம், கோபம், இழிகுணம் என்று சொல்வது இங்க காமத்தை சொல்றாரு. நமக்கு புதுமையான ஒரு சொல் என்னவென்றால் இவரல். இவரல் என்றால் லோபம், கஞ்சத்தனம். மாண்பிருந்த மானம் என்பது மதிக்க வேண்டியவர்களை மதிக்காமல் இருப்பது. யாரெல்லாம் மதிக்க வேண்டியவர்கள் என்று ஒரு பட்டியலை கொடுக்கின்றார். சான்றோர்கள், அந்தணர்கள், தவத்தில் சிறந்தவர்கள், தம் முன்னோர்கள், தாய் தந்தையர்கள். இவர்களெல்லாம் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு தலைமை பண்பில் இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை மதிக்காமல் இருக்கக்கூடாது. அவர்களுக்கு வேண்டிய மதிப்பை கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இருப்பது ஒரு குற்றம் என்று சொல்கின்றார். மானா உவகை என்றால் அளவற்ற மகிழ்ச்சியில் இருக்கும் பொழுது நாம் எந்தவித சொல்லும் வாக்கையும் கொடுத்து விடக்கூடாது. ஏனென்றால் அதை நாம் பின்னாளில் நடைமுறைப்படுத்த தவறினால் அதனால் நமக்கு ஒரு பெரிய குற்றம் வரும் என்பதனால் அதையும் ஒரு குற்றமாக கருதுகின்றார். இந்த 6 குற்றங்களை பற்றி 2 குறளில் மிக தெளிவாக சொல்லுகின்றால், இந்த குற்றங்கள் எல்லாம் ஒரு தலைமை பண்பில் இருக்கக்கூடிய தலைவனுக்கு இருக்கக்கூடாது என்பதை சொல்லி, பின்னால் வருகின்ற 4 குறளில் அதை பொதுவாக கண்டிக்கிறார். இந்த குற்றங்கள் இருப்பின் அதை எப்படி நீக்கிக் கொள்ள வேண்டும், எப்படி வருந்த வேண்டும் என்பதை அவர் பொதுவாக எடுத்து சொல்கின்றார். இந்த தலைமை பண்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிறிய தவறை செய்வதற்கும் அஞ்சுவார்கள். ஏனென்றால் அவர்களுடைய புகழ் மலை மீது வைத்த விளக்கினை போல அனைவராலும் போற்றப்படக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர் ஒரு சிறிய தவறை செய்தால் அது எல்லோராலும் பெரிதாக பார்க்கப்படும். எனவே ஒரு சிறிய தவறையும், அதுதான் அழகா சொல்றாரு, திணை துணையாம் குற்றத்தையும் பனை துணையாய் கொள்ளுவர் பழி நாடுவர். இதற்கு உதாரணத்திற்கு நாம் புராணத்தில் படித்த கதை, எல்லோருக்கும் தெரிந்த கதை. மனுநீதி சோழன் ஒரு கன்று தன்னுடைய தேர்காலில் ஏற்றிய தன் மகன் செய்த ஒரு சின்ன குற்றத்தை அமைச்சர்கள் சொல்றாங்க சின்ன குற்றம் தான், பொறுத்தருள்க என்று சொன்னாலும் மனுநீதி சோழ மன்னன் அது பெரிய குற்றமாக கருதி மிகப்பெரிய தண்டனையை கொடுத்து நீதியை நிலைநாட்டினார். ஏன் இந்த குற்றத்தை நாம் நீக்கணும் அப்படின்னா, ஒருவனை அழிக்கக்கூடிய பகை அதுவாக இருப்பதால் நிச்சயமாக அந்த குற்றத்தை ஒரு தலைவன் நீக்கியாக வேண்டும். குற்றமே அற்றம் தரும் பகை. எனவே குற்றத்தை பொருளாக கருதி நாம் அதை காக்க வேண்டும் என்று சொல்கின்றார். எப்படி காக்க வேண்டும் என்பதற்கும் வழியை சொல்லுகின்றார். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். வருமுன் காப்பதே சால சிறந்தது. ஒரு குற்றம் வருவதற்கு முன்னமே நாம் அதை கண்ணும் கருத்துமாக இருந்து காத்து கொள்ள வேண்டும். அப்படி காக்காவிட்டால் எதற்கு உவமையாக சொல்லுகிறார் என்றால், ஒரு சிறிய தீப்பொறி பக்கத்தில் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் எப்படி பொசுங்கி கருகி விடுமோ அப்படி அந்த தலைவனுடைய வாழ்க்கையும் அவனை நம்பி இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய வாழ்க்கையும் வீணாகி போகிவிடும் என்று அவர் நமக்கு உவமை மூலம் எடுத்துக்காட்டி சொல்லுகின்றார். அப்ப அவனுடைய குணம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தன்னுடைய குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்பிப்பின் என் குற்றம் யாவும் இறைக்குன்னு சொல்றார். அப்போ தன்னுடைய குற்றத்தை முதலில் தன்னிடத்தில் எந்த குற்றமும் இல்லாமல் பார்த்து கொண்ட பிறகுதான் மற்றவருடைய குற்றத்தை அவர் பார்க்க வேண்டும், அதை சரி செய்ய வேண்டும். இதற்கு உதாரணமாக நாம் இதிகாசங்களிலே பல கதைகளை கேள்விப்பட்டிருக்கின்றோம். முக்கியமாக ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடாத குற்றமாக சொல்வது கஞ்சத்தனம், லோபம். அதை முற்றிலுமாக அறவே நீக்க வேண்டும், பெரிய குற்றமாக அவர் அந்த 2 குறள்ல பதிவு செய்கின்றார். இவரையான் செல்வம் உயர்பாலது அன்றி கெடும் சொல்றார். அப்போ அந்த தலைவன் சேர்த்து வச்ச செல்வம் ஒழுங்காக மக்களுக்கு பயன்படுத்தாவிட்டால் அந்த செல்வத்தால் ஒரு பயனும் இல்லை என்று சொல்லுகின்றார்.
கடைசியாக என்ன சொல்கின்றானா, தன்னை பற்றி அவன் பெருமிதம் கொள்ளக்கூடாது, தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளக்கூடாது, நன்மை தராத செயல்களை நிச்சயமாக எந்த காலத்திலும் செய்யக்கூடாது என்று சொல்லி, அப்பா உன்னால இந்த குற்றமெல்லாம் செய்யாம இருக்க முடியாவிட்டாலும் நீ அதை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதே, உன்னிடத்தில் இந்த குற்றமெல்லாம் இருக்குன்னு சொல்லி நீ வெளியே உன் பகைவர்கிட்ட காமிச்சிட்டினா அந்த பகைவர்கள் அந்த குற்றத்தின் மூலமாக உன்னை வீழ்த்த நேரிடும். அதுதான் சொல்வாங்க, ஒருவருடைய பலமே அவனுடைய பலவீனத்தை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாததான் என்று ஒரு சின்ன நமக்கு ஒரு பாயிண்ட். வாங்க, இத்தனை வாய்ப்பளித்த நடுவர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.